வெல்கம் டு ஏஆர்ஆர் வில்லேஜ் ஃபுட் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தலச்சேரி கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்முறையை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனுண்டு. ஒரு மீன் வந்து 4 பீஸ் தான் நாங்கள் வெட்டி வாங்கினோம். தலைப்பகுதி ஒன்று, வால் பகுதி ஒன்று, 2 துண்டு. இது மட்டன் தனியாக ஏதோ ஒரு ஆர்டருக்கான வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனை வாங்கியாச்சு. அடுத்து காய்கறி ஜாமான்லாம் வாங்கினேன், அதையும் வாங்கியாச்சு. இப்போ நேராக அடுப்படிக்கு போயிடலாம். அடுப்படிக்கு வந்தாச்சு. மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வால் பகுதியும் தலைப்பகுதியும் நாங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த துண்டை மட்டும் தனியாக எடுத்து மீனை பொரிக்க போகிறோம். முதல்ல மீனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இது மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. அப்படியே புரட்டி ஒரு 20 நிமிஷம் அப்படியே மசாலா ஊற விட்டுருங்க. மீன் துண்டு பெருசாக இருக்கிறதுனால குறுக்கு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா சாந்துறேன். அடுத்து காய்கறியை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். தக்காளி 4, இஞ்சியை பொடுசாக அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு 20 பல்ல உரித்து வச்சுக்கோங்க. கத்தரிக்காய், வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய், மாங்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மல்லித்தலை. இது மீன் குழம்புக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வையுங்க. 150 ml எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதை சின்ன வெங்காயம் 20 பல்லு பூண்டையும் போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடணும். இந்த மாதிரி வதங்கிடணுங்க. சோம்பு 1 டீஸ்பூன், அதே அளவு வெந்தயம் 1 டீஸ்பூன். வெந்தயத்தை கருக்க விட்டுறாதீங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளி, இஞ்சி பொடுசாக வெட்டினதையும் அதோடு சேர்த்துருங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விடுங்க. மீன் மசாலா தூள் அதையும் எண்ணெயோடு அப்படியே பிரட்டி விடுங்க. அப்போ தான் கம்மன்னு வாட வரும். மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவை அடுப்பு ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா கருக்க விட்றாதீங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் அப்படியே பிரட்டி எடுங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தண்ணி போகும். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிரட்டி விட்ருங்க. புளி தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. முருங்கைக்காய், மாங்காயவும் போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு 10 நிமிஷம் கொதித்ததும் வெண்டைக்காயை போடுங்க. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். அதோடைய பவுட்ரு தான் கிடச்சிச்சு. அதை அப்படியே கொஞ்சமாக தண்ணியில் அப்படி கலக்கி அப்படி பாலாக ஊற்றியாச்சு. நீங்கள் தேங்காய் இருந்துச்சுன்னா அது தேங்காய் பூவை பாலாக புழிஞ்சு ஊற்றிக்கிடலாம். அலசி வச்ச மீனையும் அதோடு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி. அடுத்து சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மீன் குழம்பு வச்சா சாதம் இருக்கணும்ல, அதான் சாதம் ரெடி பண்ணியாச்சு. மீனை பொரிக்கிறதுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு தவாக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஓரளவு காஞ்சது இந்த மாதிரி பக்குவத்தில் மீனை அழகாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சாப்பிட
எல்லோரும் தயாராகிட்டாங்க. சுவையான மீன் குழம்பு, மீன் பொரியல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும்.